ஹை ஆல், வணக்கம். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி நான் ஏன் டீம்ஸ் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம இந்த அணுகுமுறையெல்லாம் யூஸ் பண்ணினா டீம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ரீசன் ஃபார் டீம் ஃபெயிலியர் கார்ப்பரேட்டில் ஒரு டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நம்பிக்கை இல்லாமை among team members and the leader. ஸோ பில்டிங் ட்ரஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸுங்க. வீட்லேயும் தானே. ஸோ நம்பிக்கை ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கிறது ரொம்ப முக்கியம். அது கார்ப்பரேட்லேயும் சரி வீட்லேயும் சரி அந்த ஃபேத்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நம்பிக்கையான பர்சன் இவங்ககிட்ட வேலையை கொடுத்தா கண்டிப்பாக அந்த நாளில் முடிச்சிடுவாங்க. நம்பிக்கையான பர்சன் இவங்க கம்யூனிகேஷனில் ரொம்ப கேண்டிடாக இருப்பாங்க, ஃப்ராங்காக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்பிக்கையான பர்சன், ரொம்ப லாயலான பர்சன். நம்ம காம்படிட்டர்ஸ் கிட்டலாம் போய் இவங்க எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ரீசனபிளி குட் பர்சன் இவங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பர்சனை பற்றி தெரிய வரும்பொழுது எல்லாரும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளார அந்த டீமில் ஃபெயிலியர்ஸ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பிக்கை, பில்டிங் ட்ரஸ்ட்டு. ட்ரஸ்ட் இல்லைன்னா டீம் வில் ஃபெயில். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது அந்த டீமுக்கு. ஒரு நல்ல லீடர் இருந்தாலே டீம் நல்லா இருப்பாங்க, நல்லா தே வில் க்ரோ, ரைட், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த லீடர் எப்படி இருக்காங்க, இஸ் இ ஃபேவரபிள் டு ஆல் த டீம் ரெக்வயர்மெண்ட்ஸ், கரெக்டாக தட்டி கொடுத்து அவங்கள நல்லா வேலை வாங்கி அவங்களுக்கு என்ன ரிவார்ட்ஸ் வேணுமோ அதை கொடுத்து ரேண்டமாக இருந்தாங்க. ஒரு தடவை நல்லா பர்ஃபார்ம் பண்ண டீமை எல்லாரையும் சிங்கப்பூருக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்களாம். அதில் பார்த்தீங்கன்னா 10 பேரில் 8 பேர் ஒரு வித்தின் 2 இயர்ஸ் முன்னாடி தான் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்திருக்காங்களாம். இது என்னங்க ரிவார்டு? 2 பேர் தான் சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹெச்ஆரும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக எம்ப்ளாயீஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு புரியும். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒரு லீடர் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும்போது ரிவார்ட்ஸ் கொடுக்கறது, அவார்ட்ஸ் கொடுக்கறது எல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரஸ்ட் பில்டிங்கும் ஏற்படுது அண்ட் அவங்க ஹாப்பியாகவும் இருப்பாங்க. டேக்கிங் கேர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரொம்ப முக்கியம் இன்சைட் த டீம். இன்னொரு ரீசன் கூட இருக்குது. மூணாவது ரீசன் என்னென்னா, அந்த கோல் கான்க்ருவன்சி ஆஃப் த டீம் எப்போவுமே மனசில் இருக்கணும். இப்போ நம்ம வேறு ஒரு விஷயத்துக்காக ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்பிக்கையும் இருக்காது. இப்போ நான் ஒரு குஷன் ஜாபாக அவங்க கூட உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எப்படியுமே நான் விட்டுட்டு போயிட போகிறேன்னு தெரியும். இல்லை நான் ரொம்ப ரிச், எனக்கு காசே தேவையில்லை, சும்மா வரேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணிவிடுவாங்க? டீம் ஸ்பாயிலர்ஸ் தான், ரைட். ஏன்னா அவங்க ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அந்த ட்ரஸ்ட்டும் வராது. அதனால் the psychological contract is very important when you are working. அந்த psychological contract break ஆயிடுச்சுனாவே the employees are not going to perform well. ஸோ அதை எப்படி நம்ம உண்டு பண்ணலான்னா, leader and the management has to cooperate and they have to see that the team is always enriched. அது ரொம்ப முக்கியம். அதே தானே வீட்லேயும் நம்பிக்கையான குடும்ப சூழ்நிலை, நம்பிக்கையானவர்கள், ஒரு நல்ல ஒரு பேசிட்டு ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறவங்க, ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா, அதே மாதிரி எல்லாருமா சேர்ந்து அந்த குடும்பத்துக்காகன்னு உழைக்கும்போது அந்த குடும்பம் மேலே வருது. ஸோ கார்ப்பரேட் அண்ட் ஹோம் பில்டிங் ட்ரஸ்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். அதனால் இதை நம்ம தான் ஒரு இண்டிவிஜுவலும் அதுக்கு கேர் எடுத்து அதை பண்ணினா டீம் ஃபெயிலியர், ஃபேமிலி ஃபெயிலியர்ஸ் கம்மி பண்ணிக்கலாம், கண்டிப்பாக இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, நீங்கள் டீம் ஃபெயிலியருக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க, உங்களோட செக்டரில் வேறு ஏதாவது ஃப்ரீக்வெண்ட் ரீசன்ஸ் இருக்கா, இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாமே காமெண்ட்ஸில். எல்லாருமே படிப்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ்.